சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அருகே உள்ள பெரிய கோட்டக்குப்பம் காலனி பகுதியைச் சேர்ந்த இறந்தவர்களின் உடலை புதைக்கச் செல்லும் போது அங்கிருந்த மீனவர்கள் வழிவிடாததால் சடலத்தை கிழக்கு கடற்கரை சாலையில் வைத்து சுமார் 1 மணி நேரமாக அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் நள்ளிரவில் தெருவிளக்கு இல்லாததால் மின்கம்பத்தில் மோதிய சொகுசு கார் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. புதுச்சேரி கடற்கரையில் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்ட கட்டிடங்களை அகற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர் ராமச்சந்திரன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அருகே உள்ள பெரிய கோட்டக்குப்பம் காலனி பகுதியைச் சேர்ந்த இறந்தவர்களின் உடலை புதைக்கச் செல்லும் போது அங்கிருந்த மீனவர்கள் வழிவிடாததால் சடலத்தை கிழக்கு கடற்கரை சாலையில் வைத்து சுமார் 1 மணி நேரமாக அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அருகே உள்ள பெரிய கோட்டக்குப்பம் பகுதியில் ஆதி திராவிடர் மக்கள் 5000த்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு கடற்கரை ஒட்டிய பகுதியில் இடுகாடு இருந்துள்ளது. கடந்த சில வருடங்களாக அப்பகுதியில் மீனவர்களும் தங்களது படகுகளை நிறுத்தி வருவதால் ஆதி திராவிட மக்களுக்கும் மீனவர்களுக்கும் மோதல் ஏற்பட்டு அங்கேயே அவர்களுடைய சடலத்தை புதைக்க மீனவர்கள் தடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் பெரிய கோட்டக்குப்பம் பெரிய மாரியம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்த 70 வயதான பூமிலிங்கம் என்பவர் இன்று காலை இறந்துள்ள நிலையில் அவரது சடலத்தை கடற்கரையில் உள்ள இடுகாட்டில் புதைக்கச் சென்றபோது மீனவர்கள் அவர்களை தடுத்து எச்சரித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த ஆதி திராவிட மக்கள் கிழக்கு கடற்கரை சாலை கோட்டக்குப்பம் சதுக்கம் அருகே இறந்தவரின் உடலோடு கடந்த 1 மணி நேரமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் துணை காவல் கண்காணிப்பாளர் ரூபன் குமார் தலைமையில் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். சாலை மறியல் காரணமாக சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் நிற்பதால் கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் நள்ளிரவில் தெருவிளக்கு இல்லாததால் மின்கம்பத்தில் மோதிய சொகுசு கார் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. புதுவை அரியாங்குப்பம் காவல் நிலையம் அருகே நள்ளிரவில் தெருவிளக்குகள் எரியாததால் அப்பகுதியில் இருள் சூழ்ந்திருந்தது. இந்த நிலையில் புதுச்சேரியை சேர்ந்த சொகுசு கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர மின்கம்பத்தில் மோதியது. மோதிய வேகத்தில் கார் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்தவர்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தகவல் அறிந்த போலீசார் மற்றும் மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தெருவிளக்குகள் செயல்படாததே விபத்துக்கு காரணமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கடற்கரையில் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்ட கட்டிடங்களை அகற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர் ராமச்சந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் அவர் பேசும்பொழுது, புதுச்சேரி ஈடன் கடற்கரையை நீலக்குடி கடற்கரையாக மத்திய அரசு அங்கீகரித்துள்ளது. இங்கு 33 விதிமுறைகளுடன் 4 அம்சங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். பிரதமர் மோடி நீல பொருளாதாரத்தின் வாயிலாக வரும் 2047ஆம் ஆண்டிற்குள் நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்த இலக்கு நிர்ணயித்துள்ளார். இதற்காக பெரும் முதலாளிகளுக்கும் சுற்றுலா மேம்பாட்டுக்கும் கடற்கரைகள் இலக்காகின்றன. இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. கடற்கரையொட்டி புதுச்சேரியில் 551 ஏக்கர், காரைக்காலில் 175 ஏக்கர் நிலங்கள் புறம்போக்கு என்று கூறி இன்னும் பதிவு செய்யப்படாமல் இருக்கின்றன. புதுச்சேரி ஈடன் கடற்கரையில் விதிமுறைகள் மீறப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய பெரியசாமி, மங்கையர் செல்வன் ஆகியோர் பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இந்த நிலையில் மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் அருண்குமார் தலைமையில் இப்பகுதியில் ஆய்வு நடத்தினோம். அதில் சர்வே எண் 208 பகுதிதான் ஈடன் கடற்கரை மேம்பாட்டு திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் சர்வே எண் 217 தான் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குறிப்பாக இங்கு கான்கிரீட் கட்டுமானங்கள் உட்பட 14 வகையான விதிமுறைகள் மீறப்பட்டுள்ளன. எனவே உடனடியாக அகற்ற வேண்டும். மேலும் இந்த பகுதியில் நீர்நிலைகளை மீட்க வேண்டும். மேலும் கடற்கரையொட்டிய மணல் குன்றுகளை பாதுகாக்க வேண்டும். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்திய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். புதுச்சேரி விநாயகா மிஷன் வளாக அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியில் வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி விநாயகா மிஷன் வளாக அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியில் மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் நிகழ்ச்சியானது கல்லூரியின் வேலைவாய்ப்பு அமைப்பு மற்றும் முன்னாள் மாணவர் சங்கத்தின் மூலம் கல்லூரியில் உள்ள 11 பிரிவுகளைச் சேர்ந்த 1ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு மற்றும் 3ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கு
வேலை வாய்ப்பிற்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சியானது முன்னாள் மாணவர்களை கொண்டு பல்கலைக்கழகத்தின் வேந்தர் டாக்டர் கணேசன் வழிகாட்டுதலின்படி கல்லூரியின் டீன் டாக்டர் பேராசிரியர் செந்தில்குமார் அவர்களின் ஆலோசனையின்படி கல்லூரி வளாகத்தில் நடத்தப்பட்டது. முன்னதாக கல்லூரியில் வேலைவாய்ப்பு அமைப்பின் அதிகாரி பேராசிரியர் வளர்மதி வரவேற்புரை வழங்கினார். கல்லூரியின் இயக்குனர் ஆண்ட்ரூ ஜான் நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்து குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்து சிறந்த வேலைவாய்ப்புக்கான மாணவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய திறன்கள் குறித்து எடுத்துரைத்தார். தொடர்ந்து 4 நாட்கள் நடைபெற்ற இந்த வழிகாட்டுதல் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக கல்லூரியின் முன்னாள் மாணவர்களான தற்போது பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன், பல்கலைக்கழகத்தின் உதவி பேராசிரியை வர்ஷா, சென்னை ஆர்ட் இன்ஸ்டிடியூட் இளநிலை மருத்துவ தொழில்நுட்ப நிபுணர் மெர்லின் லாவண்யா, சென்னை ஸ்பேக்ஸ் மேக்கர் பிராந்திய பயிற்சியாளர் ரேகா, பெங்களூரு பீனிக்ஸ் சேவை மையத்தின் தலைமை ஆலோசகர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் அனூப், சேலம் தரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் விரிவுரையாளர் சிவசங்கரி, புதுச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மருத்துவ உதவியாளர் ராம்குமார் மற்றும் மயக்கவியல் தொழில்நுட்பவியலாளர் அல்பை ரோஸ், புதுச்சேரி விநாயகா மிஷன்ஸ் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சை தொழில்நுட்பவியலாளர் ஆனந்த ராமச்சந்தர், சிதம்பரம் A4 ஃபெர்டிலிட்டி மருத்துவமனை மூத்த ஆய்வக தொழில்நுட்பவியலாளர் சரத் மற்றும் புதுச்சேரி மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை உதவி பேராசிரியர் அருள்மணி ஆகியோர் பங்கேற்று தங்களின் சிறப்பு பிரிவுகளின் கீழ் உள்ள மற்றும் வெளிநாடுகளில் கிடைக்கும் வேலைவாய்ப்புகள், மேற்படிப்பு படிப்பதற்கான வாய்ப்புகள், நவீன தொழில்நுட்பத்துறையின் பயன்பாடு, செயற்கை மற்றும் தொலை மருத்துவம் சார்ந்த வளர்ச்சி, தொழில்நுட்ப திறன் மற்றும் தொடர்பு திறன் ஆகியவற்றை மேம்படுத்துதல் அவசியம், மத்திய மாநில அரசின் வேலைவாய்ப்புகள் மற்றும் தேர்விற்கு தயாராகும் வழிமுறைகள் குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைத்தனர். இதில் கல்லூரியின் அனைத்து பிரிவினைச் சார்ந்த அனைத்து மாணவர்களும் பங்கேற்று பயனடைந்தனர். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நிர்வாக அதிகாரி சந்துரு மற்றும் கல்லூரியின் வேலைவாய்ப்பு அமைப்பின் அதிகாரி பேராசிரியர் வளர்மதி மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் உதவி பேராசிரியர் தமிழ்ச்செல்வன், டாக்டர் கலைவாணி மற்றும் அனைத்து துறை பொறுப்பாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சீமுட்லூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் புவனகிரி ஒன்றியம் சார்பில் கடலூர் முத்திரை கல்வி கலைப்பணி அறக்கட்டளையுடன் இணைந்து உலக சுற்றுச்சூழல் தின விழா கொண்டாடப்பட்டது. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சீமுட்லூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் புவனகிரி ஒன்றியம் சார்பில் கடலூர் முத்திரை கல்வி கலைப்பணி அறக்கட்டளையுடன் இணைந்து உலக சுற்றுச்சூழல் தின விழா கொண்டாடப்பட்டது. மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் தொடர்பான ஓவிய போட்டி, பேச்சு போட்டி நடத்தி பரிசுகள் வழங்கப்பட்டன. இவ்விழாவிற்கு கடலூர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை உதவி திட்ட அலுவலர் JPS மணியன் தலைமை தாங்கினார். முத்திரை கல்வி அறக்கட்டளை தலைவர் P முத்துக்குமரன், பள்ளி தலைமை ஆசிரியை சித்ரா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முட்லூர் ஊராட்சி செயலாளர் R சுதாகர் வரவேற்புரை நிகழ்த்தினார். போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு புவனகிரி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் வெங்கடேசன் அவர்கள் பரிசுகளை வழங்கினார். விழாவில் மேனாள் தலைமை ஆசிரியர் சேகர், பாலூர் காய்கறி ஆராய்ச்சி மையத்தில் அலுவலராக இருந்து ஓய்வு பெற்ற அலுவலர் மனோகர், முனைவர் ப சிவகுமார், தமிழ்நாடு அறிவியல் இயக்க கடலூர் மாவட்ட துணைத் தலைவர் SK தேவநாதன், துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஹரிசுதன், புவனகிரி வட்டார ஒருங்கிணைப்பாளர் சதன் உள்ளிட்டோர் வருகை தந்து பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நட்டு மாணவர்களின் மத்தியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விளக்க உரை நிகழ்த்தினர். விழாவில் தூய்மை காவலர்கள் கௌரவிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து உலக சுற்றுச்சூழல் தினம் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் உதவி திட்ட அலுவலர் JPS மணியன், அசோக்குமார், சீனிவாசன், உதவி இயக்குனர் தினேஷ்குமார், வட்டார வளர்ச்சி அலுவலர் வெங்கடேசன், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ராசவேலுமணி மற்றும் முத்திரை கல்வி கலைப்பணி அறக்கட்டளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பொதுமக்களிடையே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, 4 வகையான கழிவு குப்பை தொட்டிகள் பிரித்து பயன்படுத்தி மறுசுழற்சி செய்வது குறித்து உரையாற்றினர். மாலை நிகழ்ச்சியாக புலியூர் காட்டுசாகை அரசு உயர்நிலைப் பள்ளியில் முத்திரை கல்வி கலைப்பணி அறக்கட்டளை நிர்வாகிகள் கலந்து கொண்டு அறக்கட்டளை நிறுவன தலைவர் P முத்துக்குமரன் தலைமையில் சுற்றுச்சூழல் ஓவிய போட்டிகள் நடத்தி மாணவர்களுக்கு மரக்கன்றுகள் பரிசாக வழங்கினார். பள்ளி தலைமை ஆசிரியர் ரமேஷ் அவர்கள் அனைவரையும் வரவேற்றார். மரக்கன்றுகள் நடுதல், அதனை பராமரித்தல், பாலித்தீன் பயன்பாட்டை தவிர்த்து துணிப்பைகளை பயன்படுத்துதல் மற்றும் 2026 அரசு புதிய திட்டமான பச்சை நிறவாளியில் ஈரக்கழிவும், நீல நிறவாளியில் உலர்கழிவும், சிவப்பு நிறவாளியில் சுகாதார கழிவு மற்றும் கருப்பு நிறவாளியில் கண்ணாடி, பீங்கான், உடைந்த டியூப்லைட் போன்ற கழிவுகளும் தரம் பிரித்து மறுசுழற்சி முறைக்கு அனுப்பும் முறை குறித்து மாணவர்களிடம் அறக்கட்டளை நிர்வாகிகள் உரையாற்றினர். நிறைவாக சமூக அறிவியல் ஆசிரியை பாக்கியவதி நன்றி கூறினார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு.
தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி மாநில திமுக மாணவர் அணி நிர்வாகிகள் மற்றும் தொகுதி மாணவர் அணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் இன்று லப்போர்த்து வீதியில் உள்ள திமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில திமுக மாணவர் அணி நிர்வாகிகள் மற்றும் தொகுதி மாணவர் அணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் இன்று லப்போர்த்து வீதியில் உள்ள திமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநில கழக அமைப்பாளரும் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாநில மாணவர் அணி செயலாளர் வீரமணி ஜெயக்குமார் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு மாநில மாணவர் அணி அமைப்பாளர் SP மணிமாறன் முன்னிலை வகித்தார். இதில் அவைத்தலைவர் SP சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில் என்கிற ரமேஷ், விக்னேஷ் கண்ணன், மாநில துணை அமைப்பாளர் தைரியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி, தலைமை செயற்குழு உறுப்பினர் லோகையன், பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், சக்திவேல், வேலன், சண்முகன், மாயகிருஷ்ணன், அமுதா குமார், நர்கீஸ் மற்றும் தொகுதி கழக செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மாநில மாணவர் அணி நிர்வாகிகள் கண்ணன், அமுதன், ஸ்ரீபன்ராஜ், ஸ்ரீஹரி, தமிழ்மகள், ஜான்சி, முத்தரசன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் சென்டாக் மூலம் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய கல்வி உதவித்தொகை மற்றும் நிதி உதவி திட்டங்களின் நிலுவைத் தொகைகள் 2022ஆம் ஆண்டு முதல் வழங்கப்படாமல் உள்ளது. எனவே பயனாளி மாணவர்களின் எண்ணிக்கை, ஆண்டு வாரியாக நிலுவைத் தொகை, இதுவரை வழங்கப்பட்ட தொகை ஆகியவற்றை உள்ளடக்கிய வெள்ளை அறிக்கையை உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும், அத்துடன் புதுச்சேரி அரசு இந்த ஆண்டு காலத்துடன் சென்டாக் மாணவர் சேர்க்கையை முடித்து அனைவருக்கும் கல்வி உதவித்தொகை வழங்குவதுடன் வெளி கல்லூரிகளில் தொழிற்படிப்பு சேரும் மாணவர்களுக்கும் முறையாக கல்வி உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மருத்துவக் கல்லூரி சேர்க்கைக்காக ஒன்றிய அரசின் சார்பில் நடத்தப்படும் நீட் தேர்வில் தொடர்ந்து பல்வேறு குளறுபடிகள், முறைகேடுகள் மற்றும் வெளிப்படைத் தன்மை குறித்த சந்தேகங்கள் எழுந்துள்ளன. நீட் தேர்வில் கசிவு மற்றும் ஒன்றிய அரசு தேர்வுகளில் நடந்து வரும் முறைகேடுகள் ஆகியவைகளை கண்டித்து இன்று இந்திய அளவில் மாணவர்களும் இளைஞர்களும் இணைந்து மாபெரும் போராட்டங்களை முன்னெடுத்து நீட் தேர்வின் தோல்வியை எதிரொலிக்கிறது. அனிதா போன்ற நூற்றுக்கணக்கான மாணவர்களின் உயிர்களை பழிவாங்கிய நீட் தேர்வை இன்றிலிருந்தாவது ஒன்றிய அரசு ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அதற்கு புதுச்சேரி அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும், இந்தி மற்றும் சமஸ்கிருத மொழிக்கு முக்கியத்துவம் அளித்தும் பின்தங்கிய சமூக மாணவர்களை கல்வி நிலையங்களிலிருந்து வெளியேற்றும் வகையிலும் RSS-ஆல் முன்னெடுக்கப்பட்டுள்ள புதிய கல்வி திட்டத்தை புதுவை அரசு முழுவீச்சில் நிறைவேற்றுவதை கைவிட வேண்டும் என்றும், புதுச்சேரியின் மொழியாக பிரெஞ்சு திகழ்ந்து வரும் நிலையில் அதனை தடை செய்யும் ஒன்றிய அரசின் ஆணையை புறக்கணித்து முன்பிருந்த நிலையிலேயே பிரெஞ்சு மொழி புதுச்சேரி பள்ளி கல்லூரிகளில் பின்பற்ற புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுச்சேரியில் CBSE பாடத்திட்டத்தின் மூலம் கடந்த ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வர்களுக்கு முறையான மாணவர்களை பயிற்றுவிக்காமல் பல பள்ளிகளில் காப்பி அடிக்கும் நிலையை கல்வித்துறையே ஊக்குவித்தது அனைவரும் அறிந்ததே. ஆகவே ஆசிரியர்களுக்கு தொடர்திறன் பயிற்சி அளிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆரம்ப கல்வி முதல் அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை என்பது தொடர்கதையாக உள்ளது. ஆகவே ஆண்டு துவக்கத்திலேயே போதிய ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்று புதுச்சேரி அரசை இந்த கூட்டம் கேட்டுக்கொள்கிறது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் அனைத்து பாடப்பிரிவுகளும் புதுச்சேரி மாணவர்களுக்கான 25% இடஒதுக்கீட்டை முறைப்படுத்த பல்கலைக்கழகத்திற்கு புதுச்சேரி அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும். புதுச்சேரி கல்வித்துறையிலிருந்து விளையாட்டை ஊக்குவிக்க அதற்கான தனித்துறை துவக்கப்பட்டும் அதற்கான உருப்படியான எந்த திட்டத்தையும் இந்த அரசு முன்னெடுக்கவில்லை. ஆகவே விளையாட்டை மேம்படுத்த வேண்டிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள புதுச்சேரி அரசை இந்த கூட்டம் வலியுறுத்துகிறது என்று தீர்மானத்தில் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் போட்டியிட்ட வேட்பாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் போட்டியிட்ட வேட்பாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டம் மாநில பொறுப்பாளர்கள் நிர்மல்குமார் சுரானா மற்றும் அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனைகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்களை பொதுமக்களிடம் விரிவாக எடுத்துச் சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்துவது குறித்து முடிவுகள் எடுக்கப்பட்டன.
மேலும் பிரதமர் நரேந்திர மோடி அரசின் சாதனைகள் விளக்கும் வகையில் மாநிலம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள், பொதுக்கூட்டங்கள் மற்றும் மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளை நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், மீனாட்சி சுந்தரம், விக்னேஸ்வரன், முன்னாள் சபாநாயகர் செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், தீபாய்ந்தான், செல்வம், மாநில துணைத் தலைவர்கள் பாஸ்கர், ரத்தினவேல், மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், மாநில பிரிவு பொறுப்பாளர் அசோக் பாபு, மாநில தலைமை செய்தி தொடர்பாளர் அருள்முருகன், தினேசன், செல்வராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கொடாத்தூர் பகுதியில் அமைந்துள்ள போதி சாய் குளோபல் பள்ளியில் உலக சுற்றுச்சூழல் தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி கொடாத்தூர் பகுதியில் இயங்கி வரும் போதி சாய் குளோபல் பள்ளியில் உலக சுற்றுச்சூழல் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் நிறுவனர் ரமேஷ் கண்ணன் அவர்கள் தலைமை வகித்தார். பள்ளியின் முதல்வர் சிந்துஜா அவர்கள் நிகழ்ச்சியினை ஒருங்கிணைத்தார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் கிரிஜா, ராஜேஸ்வரி, தமிழ்ச்செல்வி, கனிமொழி மற்றும் பள்ளியின் ஊழியர்கள் செய்திருந்தனர். இதில் மாணவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் புதுமையாக திருக்குறள் முற்றோதல் நிகழ்ச்சியோடு பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைய சூழலில் மாணவர்களின் பல்வேறு காரணங்களால் சிதறடிக்கப்படுகின்றனர். அவர்களை நன்னெறிப்படுத்துவது நமது கடமையாகும். 1, 2 திருக்குறளையே படிக்க தயங்கும் இந்த காலத்தில் புதுச்சேரி சம்ஸ்கார் பாரதி முயற்சியால் திருக்கனூர் பொன் நேரு பள்ளியில் ஒரே நேரத்தில் 1330 குறளையும் படிக்கும் திருக்குறள் முற்றோதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதிய கல்வியாண்டில் பள்ளி தொடங்கும் போதே திருக்குறள் முற்றோதுதலோடு பள்ளி தொடங்குவது ஒரு புதுமையாகும். விரும்பத்தக்கதும் போற்றத்தக்கதும் ஆகும். பள்ளி தாளாளர் வாழ்த்துரை கூறி திருக்குறள் முற்றோதல் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதில் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சம்ஸ்கார் பாரதி தலைவர் சிவஞானியார் கூறும்போது, மாணவர்கள் திருக்குறள் நூல் முழுமையும் படிக்கும்போது அவர்களுக்கு படிப்பில் உள்ள பயம், அச்சம் மற்றும் மலைப்பு நீங்கி நம்மாலும் முடியும் என்ற தன்னம்பிக்கை தோன்றுகிறது. பல்வேறு புதிய திருக்குறள்கள் அவர்களுக்கு அறிமுகம் ஆகி புதிய கருத்தூட்டமும் நன்னெறியும் தோன்றுகிறது. இதுபோன்று அனைத்து பள்ளிகளும் அவ்வப்போது திருக்குறள் முற்றோதல் நிகழ்ச்சியை நடத்த வேண்டும். அப்போதுதான் தடம் மாறும் இளைய சமுதாயம் திடம் பெறும் என்றும் எதிர்காலம் வளம் பெறும் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறப்பு விழா மதகடிப்பட்டு மேம்பாலம் 4 முனை சந்திப்பு அருகில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறப்பு விழா மதகடிப்பட்டு மேம்பாலம் 4 முனை சந்திப்பு அருகில் நடைபெற்றது. விழாவிற்கு தமிழக வெற்றிக் கழக திருபுவனை தொகுதி நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். விழாவிற்கு திருபுவனை தொகுதி தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினர் AK சாய் சரவணகுமார் தலைமையேற்று சிறப்பு பூஜை செய்து குத்துவிளக்கு ஏற்றிய அலுவலகத்தை திறந்து வைத்தார். சட்டமன்ற உறுப்பினரின் துணைவியார் அண்ணா பிரபாவதி மற்றும் சாய் ஜே தியாகராஜன் ஆகியோர் வரவேற்றனர். தொடர்ந்து AK சாய் சரவணகுமார் சட்டமன்ற உறுப்பினர் தனது இருக்கையில் அமர்ந்து தொகுதி மக்களிடம் குறைகளை கேட்டறிந்து மக்கள் சேவையை தொடங்கினார். முன்னதாக விழாவிற்கு வந்திருந்த AK சாய் சரவணகுமார் சட்டமன்ற உறுப்பினருக்கு திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் அதிர்வேட்டுகள், மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். மதகடிப்பட்டு ஊரல்குட்டை பகுதியில் வசிக்கும் நரிக்குறவர் சமுதாய மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் தங்கள் சமுதாய தலைவர்கள் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமாருக்கு பாசி மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். நரிக்குறவர் சமுதாயத்தைச் சேர்ந்த சிறுவர்கள் நையாண்டி மேளத்திற்கு குத்தாட்டம் போட்டது அனைவரையும் கவர்ந்தது. விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி, மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் மற்றும் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர் AK சாய் சரவணகுமாருக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் காலை சிற்றுண்டி மற்றும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. புதுச்சேரி அருகே உள்ள பெரிய கோட்டக்குப்பம் காலனி பகுதியைச் சேர்ந்த இறந்தவர்களின் உடலை புதைக்கச் செல்லும் போது அங்கிருந்த மீனவர்கள் வழிவிடாததால் சடலத்தை கிழக்கு கடற்கரை சாலையில் வைத்து சுமார் 1 மணி நேரமாக அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் நள்ளிரவில் தெருவிளக்கு இல்லாததால் மின்கம்பத்தில் மோதிய சொகுசு கார் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. புதுச்சேரி கடற்கரையில் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்ட கட்டிடங்களை அகற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர் ராமச்சந்திரன் வலியுறுத்தியுள்ளார்.